செய்தி வெளியீடு எண் 303 நாள் 28/6/2026. செய்தி வெளியீடு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி தேசிய போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமை தொடங்கி வைத்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் இன்று 28/6/2026 மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் சென்னை பாலவாக்கம் அரசு ஆதிதிராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி தேசிய போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமை தொடங்கி வைத்தார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் 43,051 மையங்களில் 5 வயதிற்குட்பட்ட 52.91 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க அனைத்து ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டுள்ளன. முகாம் நடைபெறும் நாட்களில் முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சுங்கச்சாவடிகள், சோதனை சாவடிகள் மற்றும் விமான நிலையங்களில் தற்காலிக மையங்கள் டிரான்சிட் பூத்ஸ் அமைக்கப்பட்டு போலியோ சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. போலியோ சொட்டு மருந்து வழங்கும் மையங்கள் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படும். முதல் நாளான இன்று 28/6/2026 அனைத்து முகாம்களிலும் 29/6/2026 மற்றும் 30/6/2026 ஆகிய 2 நாட்களில் தற்காலிக மையங்களிலும் டிரான்சிட் பூத்ஸ் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும். பிற மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டில் வசிக்கும் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து முகாம்களில் வழங்கப்படும். இப்பணிகளில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு மருத்துவம், மருத்துவக் கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரு. கோ. க. அருண்ராஜ், சட்டமன்ற உறுப்பினர் திரு பி. சரவணன், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு செயலாளர் மரு. தாரேஸ் அகமது, இ.ஆ.ப. பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் மரு. ஜி. எஸ். சமீரன், இ.ஆ.ப. தேசிய நலவாழ்வு குழும இயக்குனர் மரு. அனீஸ் சேகர், இ.ஆ.ப. பெருநகர சென்னை மாநகராட்சி இணை ஆணையர் சுகாதாரம் முனைவர் வி. ப. ஜெயசீலன், இ.ஆ.ப. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறை அரசு துணை செயலாளர் திருமதி ரா. அழகுமீனா, இ.ஆ.ப. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்குனர் மரு. ஏ. சோமசுந்தரம் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.